ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 9th மந்த், அதாவது லாஸ்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டர்னே சொல்லலாம். தேர்ட் ட்ரைமிஸ்டரில் வந்துட்டு ரேண்டம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் எப்படி என்னோட தேர்ட் ட்ரைமிஸ்டர் போச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் லாஸ்ட்டாக, அண்ட் ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அண்ட் எப்படி வந்து லாஸ்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனேன். அண்ட் அதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஏர்லி சிம்டம்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. டாக்டர்ஸ் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து வந்தது. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேர்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங்கே வந்துட்டு நான் ரொம்ப ஈகராக ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேபி பம்ப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அத வந்து நான் டெய்லி வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன் அந்த பேபி பம்பை. அண்ட் இப்போ வந்து மிஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோடய பேபி வந்து நான் மட்டும் தான் கேர்ள் பேபி வேணும்னு சொல்லி விஷ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ என்னோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபிஃப்த் மந்த் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டு 7th மந்த் ஃபங்க்ஷன்லலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பிங்க் தீமில் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, இந்த பேபி வந்து இன்ஸ்பிரேஷனாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு நான் கட் பண்ணி இத வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கம்மிங் சூன் அந்த பில்லோ. ஸோ இது எல்லாமே வந்து என்னோட பெட்ல எப்போதுமே இருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன ஃபர்ஸ்ட் அதான் வந்து பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில ரொம்ப டயர்ட்னஸ், என்ன அப்படியே வந்து ரொம்ப பிளாங்க்கா இருக்கும். சாப்பிட முடியாது எதுவுமே, அந்த மாரி போயிட்டுருந்தது. அண்ட் செகண்ட் மந்த்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் ஸ்லோவா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சுச்சு. அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில வந்து நல்லா பசிச்சே வந்து ஒரு 7த், 8த் மந்த்லலாம் வந்து சாப்பிட்டேன். அண்ட் வெளியிலேருந்து வந்து ஃபுட் வந்து எனக்கு வந்து குடுத்தாங்க. ஐ மீன் அந்த விருந்து மாதிரி அரேஞ்ச் பண்ணி, அதுக்கப்புறம் வீட்லேருந்து செஞ்சு கொண்டாந்தது. ஸோ அதெல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன் பிட்வீன்ல பிரவீனு வந்து இல்ல. அண்ட் எக்சர்சைஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் 7த், 8த் மந்த்லலாம் வந்து நல்லா தாராளமா வந்து நல்லா எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த 7த் மந்த்ல கொஞ்சம் விட்டுட்டேன். ஃபுட் இன்டேக்கும் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ வெயிட்டும் வந்து என்னோட வெயிட்டும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. டோட்டலா பிரெக்னன்சில வந்து 10 கிலோஸ் வரைக்கும் ஏறலாம், இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க நார்மல் வெயிட்லேருந்து. ஆ நீங்க ஓவர் வெயிட்டா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 7 டூ 8 வந்து மேக்ஸிமம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த வெயிட்ட வந்து நான் பேலன்ஸ் பண்ணிட்டே கொண்டு வந்துட்டே இருந்தேன். அண்ட் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேபி வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதுவும் வந்து மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும். அண்ட் அதுக்கேத்த மாரி டயட்டும் வந்து ஃபாலோ பண்ணணும். பேபி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, டெலிவரி டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுவும் யோசிச்சுட்டே தான் வந்து நான் இருந்தேன். பட் லாஸ்ட் அந்த 7த் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பேபி வெயிட்டும் நான் மறந்துட்டேன். அ என்னோட வெயிட்டும் வந்து நான் பார்க்கறதுக்கு வந்து சுத்தமா மறந்துட்டேன். ஸோ அதோட கான்சிக்வென்சஸ்லாம் நான் வந்து பின்னாடி சொல்றேன். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பேபி திங்ஸ்லாம் வந்து ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு பேக் பேக் பண்ணிடலாம். ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு, சரி வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து உங்ககிட்டயும் காமிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி பேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கார்ல வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷூட் பண்ணேன். மார்னிங்கே வந்துட்டு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப டயர்டா தான் இருக்கும். 3 மந்த் பார்த்தீங்கன்னா வந்து நைட்லாம் வந்து தூக்கமே வராது. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வென்ட்டா வந்து யூரினேஷன் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும் நைட் டைம்ல. நைட்டே ஒரு 3 டைம்ஸ் கிட்ட எந்திரிச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வெயிட் கால் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்வெல்லிங் ஆயிட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நெறைய சிம்ப்டம்ஸ் இருந்துச்சு. 3 ட்ரைமெஸ்டர்ல. அகைன் அந்த லேபர் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த டென்ஷனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அதுக்கு வந்து ஆன்டினல் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பட் அவங்க வந்து ரொம்ப அதாவது பெயினே வந்து மேனேஜபிளா இருக்கும் அப்படின்ற மாரி தான் வந்து சொன்னாங்க. ஸோ பெயின் டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி. இப்போலாம் நான் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் பார்த்துட்டுருந்தேன். அதாவது டெலிவரி ரிலேட்டடா வந்து ஒருத்தவங்க என்னென்ன ஷேர் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டுருந்தப்போ, ஆ இது என்னோட தங்கச்சி வந்து பாப்பாக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தா. நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது அத சொல்லிடுறேன். ஸோ நெறைய பேரோட பெயின் டாலரன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ எனக்கு பீரியட்ஸ் பெயின் நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியா இருக்கும். எனக்கு அந்த டைம்ல டேப்லெட் போடுவேன். காலேஜ் ஆர் ஸ்கூல் வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நார்மல் டெலிவரி வந்து மேனேஜபிளா இருக்கும். நான் வந்து
அந்த பெயினையும் டாலரேட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாரி தான் நான் வந்து நெனச்சிட்டு இருந்தேன். அ ச அவங்க 5த் மந்த் ஃபங்ஷன்ஸ் வீடியோல கூட சொல்லியிருப்பேன். நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. அண்ட் சி செக்ஷன் அதாவது என்னென்ன பாசிபிலிட்டீஸ் ஆஃப் சி செக்ஷன் இருக்குன்னு வந்து அந்த ஆன்டினேட்டல் கிளாஸ்ல வந்து சொன்னாங்க. லோ பிளசன்டா போர்ஷன் வந்து ரொம்ப கீழ இருந்ததுனாலும் வந்து டைரக்ட்டா வந்து சி செக்ஷன் ஆர் எல்ஸ் பேபி போர்ஷன் கரெக்ட்டா இல்ல அப்டின்னாலும் டைரக்ட்டா சி செக்ஷன் அந்த மாரி நெறைய பாசிபிலிட்டீஸ் வந்து சி செக்ஷனுக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. மாரி நம்ம நார்மல் தான் அப்படின்னு டைரக்ட்டாவும் ஃபிக்ஸ் ஆகாம ட்ரை பண்ணணும் அப்படின்னு மட்டும் மைண்ட்ல வச்சிருந்தேன். அண்ட் நெறைய வீடியோஸ்ல பார்க்குறப்போ என்னன்னா, சில பேர் வந்து நார்மலே வேணாம் டைரக்ட்டா சி செக்ஷனே வந்து போயிடலாம் அப்படின்னு அவங்களாவே வந்து பெயின் டாலரன்ஸ் வந்து எனக்கு இல்ல அப்படின்னு அட்மிட் பண்ணி போறாங்க. ஸோ அது அது அவங்களோட அவங்களோட பெர்சனல் சாய்ஸ். அதுவுமே வந்து கிரேட் அப்படின்னு நான் சொல்வேன் இப்ப ரீசென்ட்டா. ஏன்னா வந்து அம் ஆ சி நார்மல் ட்ரை பண்ணி அந்த ம் கட் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அதுவுமே வந்து நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட டாக்டர் அட்வைஸ் படி பர்த் பிளான வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ பெயின் டாலரன்ஸ் பொறுத்து உங்களுக்கு நீங்க டைரக்ட்டா சி செக்ஷன் போறதுனாலும் ஓகே. நார்மல் ட்ரை பண்ணிட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்றனாலும் ட்ரை பண்ணலாம். இல்ல டைரக்ட்டா வந்து சி செக்ஷன் போறதுனாலும் போலாம் அப்படின்றது சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரேண்டம் டேல வந்து ஒரு எப்போதுமே வந்து வாக்கிங் வந்து போவேனா, ஸோ அவுட்டிங்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரவீனும் இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஃபைனலா வந்து பாயா? கேர்ளா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது இந்த 9த் மந்த் டுவர்ட்ஸ் எண்ட் அப்போ. அதுக்கப்புறம் பிரவீன் வந்து கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அ ஏன்னு தெரியல அவங்களுக்கு ஃபைனலா வந்து கேர்ள் அப்படின்னு தோணுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆ நான் என்னோட போஸ்ட்ல நான் ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருக்கேன். பேபி கேர்ள் வந்து எனக்கு வந்து பொறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அவங்களோட ஃபேஸ் ரிவீல் வீடியோஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்லாம் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அண்ட் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து எங்களோட லாஸ்ட் கப்பிள் டேட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லி சொல்லியே வந்து நெறைய நாள் வெளியில போய் சாப்பிட்டாச்சு. ஸோ இதான் ஆக்சுவலாவே உண்மையிலேயே வந்து லாஸ்ட் வெளியில போனது சாப்பிட்டது. அதுக்கப்புறமேட்டு டெலிவரி அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ ஸோ எங்க சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரில் சிக்கன்ல வந்து சாப்பிட்டோம். அண்ட் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. அ கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிரில் சிக்கன் போனீங்க அப்படின்னா, இது வந்து அ எக்ஸாக்ட்டா எனக்கு நேம் தெரியல. ஏதோ எல பரோட்டா அப்படின்னு அது பரோட்டா தான். கிளி பரோட்டாவா, எல பரோட்டாவா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ இங்க முக்கியமா வந்து அந்த கேரளா ஸ்பெஷல் ஃபுட்ஸ் வந்து இங்க நெறையாவே கிடைக்கும். தனியாவே அதுக்கான மெனு கார்ட்ல வந்து தனியா அதோட டிஷ்ஷஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஆத்தென்டிக் கேரளா டிஷ்ஷஸ் வந்து நெறையா இருக்கும். இதில நெறையா வந்து கோகோனட் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது பீசஸ் அப்படியே இருக்கும். அதோட ஃப்ளேவர் அப்படியே அதில இறங்கி, அந்த இலையோட ஃப்ளேவரும் அப்படியே இறங்கி, ஓ மை காட்! செம்மையா இருந்துச்சு. ஆ அத கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். பட் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இங்க வந்து அதுக்கப்புறம் என்ன எப்போதுமே மஸ்ட் ட்ரையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த கிரில் சிக்கன். அந்த நேம் ஷாப்போட நேம்லயே இருக்கு. கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன் ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டா இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டது. அ ஏன்னா மேக்ஸிமம் தனியா சாப்பிட்டோம்னா நெறைய சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு, மேக்ஸிமம் ஷேர் பண்ணி பிரவீனே முக்காவாசி காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு மேரேஜ் ஃபங்ஷன்ஸ் வந்து ரிலேட்டிவ்ல வரதுனால, சாரி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து ஒரு ரேண்டம் டேல வந்து பிளான் பண்ணி வரமகாலட்சுமி வந்து போயிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா, வரமகாலட்சுமில வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் வந்து அன்னைக்கு பார்த்துருந்தேன். அண்ட் அங்க வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ₹500 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா பட்டு சாரி மாரியே இருந்தது. ஸோ அதெல்லாமே ₹500 ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நான் போன டைம்ல ஓகேவா. நீங்க போனப்போ அந்த கலெக்ஷன் ஆர் ₹500க்கு இல்ல அப்படின்னு எனக்கு தெரியல. நான் போனப்போ வந்து அந்த கலெக்ஷன்ஸ் இருந்தது ₹500 ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு மேல இருக்க ஃப்ளோர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஒரு ஃப்ளோரா போனேன். செகண்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரைஸ் காஸ்ட்லியா அதுக்கப்புறமேட்டு பட்டு சாரி அது மட்டும் வந்து செகண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் அ லெஹெங்காஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு குர்தீஸ் கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்க. சாரீஸ்லாம் நல்லா இருந்துச்சு.
அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒரு ரேண்டம் டேல வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போயிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு, இங்க வந்து கொலு வச்சிருந்தாங்க. ஸோ வந்து செம்ம டயர்டா இருந்தது. வாக்கிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு இங்க போனோனே, அந்த ஆன்டி வந்து ஸ்வீட்டா வந்து சுண்டல், பொங்கல் அதெல்லாம் குடுத்தாங்க. அந்த சுண்டல் மட்டும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்தாச்சு. இது வந்து இது என்ன பூஜைன்னே நான் மறந்துட்டேன். கொலு மாரி வச்சு அழகா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால நானும் பிரவீனும் வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து போயிருந்தோம். அண்ட் ரொம்ப அழகா வந்து பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அதாவது இது ஃபைனலா வந்து 9த் மந்த்ல தான் வந்து நடந்துச்சு. 7த் மந்த்லேருந்து பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ பிரவீன் கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருந்தாங்க. அவங்களால வர முடியல. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டே இருந்தது. அண்ட் இது தனியா நான் ஒரு வீடியோவா ஷேர் பண்றேன். மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் வந்து ரொம்ப சூப்பரா வந்து போச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, ஹேப்பியா போச்சு. ஃபேமிலி அதுக்கப்புறமேட்டு டெடி எல்லாரையும் கூட்டிட்டு நான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க போனேன். அண்ட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ரா மீடியா அண்ட் அதுக்கப்புறமேட்டு போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டூடியோஸ். ஸோ இங்க தான் வந்து என்னோட ஃபோட்டோ ஷூட் வந்து நடந்தது. நான் அவங்களோட பேஜ் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அவங்க வந்து பேபி ஃபோட்டோ ஷூட்ஸ், மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்ஸ், மேரேஜ் எல்லா ஃபோட்டோ ஷூட்ஸுமே வந்து அவங்க பண்றாங்க. வெட்டிங் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க, ஃபோட்டோஸ்க்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா, நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட வெட்டிங்க்கும் வந்து நான் ரா மீடியா தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. அவுட்புட் எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா கான்டாக்ட் பண்ணி பாருங்க திருச்சியில. அண்ட் பெஸ்ட்டா பார்த்துட்ருக்கீங்க அப்டின்னா. அண்ட் போர்ட்ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க் காலனியா இல்ல மன்னார்புரம்க்கு முன்னாடி. நான் எக்ஸாக்ட்டா லொகேஷனும் வந்து நான் பின் பண்றேன். அவங்க வந்துட்டு பேபீஸ் ப்ராப்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ நான் அங்க தான் வந்துட்டு இவங்களோட 2 பேரோட கொலாபரேஷன்ல வந்துட்டு ஆ நான் ரா மீடியாவ கான்டாக்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டூடியோஸ்க்கு. அவங்க வந்துட்டு இன் கொலாபரேஷன் வித் போர்ட்ரேட்ஸ் அவங்க எல்லாமே சேர்ந்து அவங்க ஸ்டூடியோல வந்துட்டு எனக்கு வந்து மெட்டர்னிட்டி ஷூட் வந்து பண்ணாங்க. நான் இன்டோர் தான் மோஸ்ட்டா பிளான் பண்ணேன். ஏன்னா 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ரேண்டமா லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணதுனால இன்டோராவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் தான் வந்து பிளான் பண்ணி நானு, அம்மா, அப்பா அதுக்கப்புறம் டெடியோடையும் வந்து கண்டிப்பா வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். ஸோ டெடி வந்து பேபி பம்ப்ல வந்து கை வச்சிருக்க மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் ரொம்ப மைண்ட்ல வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டேன். அவங்களும் அலோவ் பண்ணிட்டாங்க. அதோட ஃபோட்டோஸ் எனக்கு இன்னும் வரவே இல்ல. ஸோ வந்துச்சு அப்டின்னா, அத அட்டாச் பண்ணி அந்த வீடியோவ தனியா ஆட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ குயிக்கா வந்து அந்த வீடியோவ நான் ஆட் பண்றேன். கண்டிப்பா வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வந்து இன் பிட்வீன் போயிட்டு இருந்துச்சு. ஸ்கேன்ஸ் எல்லாமே. ஆ மேமோட வந்து நெறைய டிஸ்கஷன் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேபர் பெயின விட அந்த பிவி எக்ஸாமினேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அத நீங்க வந்து வீடியோஸ் வந்து நீங்க YouTubeல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எனக்கு நெனச்சு தான் வந்து ரொம்ப வந்து எப்புட்றா மேனேஜ் பண்ண போறோம் அப்டின்ற மாதிரி இருந்தது. பட் நோ அதர் கோ அதாவது சர்விக்ஸ் வந்து எவ்வளோ டைலேட் ஆயிருக்குன்னு செக் பண்றதுக்கு பிவி எக்ஸாமினேஷன் இல்லாம வந்து அது பண்ண மாட்டாங்க. ஸோ அது அத கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆயிக்கோங்க. சப்போஸ் யாராவது பிரெக்னன்ட் விமன் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்டின்னா, உங்க டாக்டரோட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பனாவே எப்டி இருக்கும்? அ எப்டி வந்து மேனேஜ் பண்றது? அதெல்லாமே வந்து நீங்க வந்து டாக்டரோட டிஸ்கஸ் பண்றது மச் பெட்டர். உங்களுக்கு எந்த இதில வந்து எப்டி வந்து அந்த லேபர் ப்ராசஸ் இருக்கும்? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி, பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றத டாக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க லேபர் போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். அண்ட் என்னென்ன பர்த் பிளான்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க? என்னென்ன பிளான்லாம் உங்க மைண்ட்ல இருக்கு? அது எது செட் ஆகும் அப்படின்றதையும் வந்து டைரக்ட்டா நீங்க டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. அண்ட் அந்த பெயின எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஆ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதெல்லாம் பண்ணி டைவர்ட் பண்ண முடியும் அப்படின்னு மேக்ஸிமம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ எனக்கு என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா? அரோமா தெரப்பி சொன்னாங்க. அதாவது ஸ்மெல் அந்த அந்த டைம்ல லேபர் வார்ட்ல குடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அந்த டைம்ல எக்சர்சைஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. அண்ட் வேற என்ன இன்ஜெக்ஷன்ஸ் அது என்னென்ன அந்த ப்ராசஸ்லாம் என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் முன்னாடியே நீங்க ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட் கோயில் வந்து அம்மாவோட போணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். ஸோ அதுவும் வந்து அன்னைக்கு போயாச்சு. ஸோ பிஃபோர் டெலிவரி டைம்ல. எனி டைம் அதாவது
டேட்டுக்கு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து எப்போ வேணாலும் அந்த டெலிவரி வந்து ஆகலாம், சிம்ப்டம்ஸ் வரலாம். ஸோ, அதனால முன்னாடியே வந்து கோவிலும் வந்து நாங்க வந்து பிளான் பண்ணி போயிட்டு வந்தாச்சு. ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோல பார்க்குறேன்.